ஆதவுக்கு நம்ம மேடையில் 40-45 சீட்டு வாங்குறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ போய் 45 சீட்டுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோன்னா எனக்கு 45 சீட்டுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னே இப்போ நீ ஒத்துக்கிட்டு இருக்கியே என்று சொல்லிவிடுவார்கள். என்ன ஒரு 80-90 வாங்கணும் அந்த கூட்டணியில். இப்போ நம்ம உடனே போனோம்னா நம்மள சீப்பாக நினச்சிருவாங்க. ஸோ டிசம்பரில் போகலான்னு சொல்லியிருக்காரா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு விஜய் கேட்பார். நான் ஐடியா கொடுக்குறேன். நம்மக்கிட்ட பேப்பர் இல்லையா, இந்தாண்ணே பேப்பர் படினேன்னு வடிவேலிட்ட பேப்பர் எடுத்து கொடுப்பாங்களே, அதுதான். அண்ணனுக்கு ஒரு டீ சொல்லு. அந்த அடிப்படையில் என்ன திட்டத்தை ஆதவ் அவர்கள் விஜயிடம் சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே ஒரு ரோட் ஷோ நடத்தி ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டோம். இங்கே கோயம்புத்தூரில் சும்மா அதிர்ந்துருச்சு. ஸோ நாம் இப்போது அடுத்து என்ன செய்வோம் என்றால், நீங்கள் ஷூட்டிங்லாம் ஜூனில் முடிக்கிறேன்றீங்கல்ல, முடிங்க. ஒரு 5 ரோட் ஷோ நடத்தணும். மாதம் ஒரு ரோட் ஷோ. ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர். ஜூன்லேயே ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். 5-6 ரோட் ஷோ நடத்திட்டு நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் கூட்டணிக்கு பேச்ச ஆரம்பிப்போம். அப்போ இந்த 5 ரோட் ஷோவையும் பார்த்து தமிழ்நாடே மிரண்டுரும். ஏன் மிரலாம்? இவ்வளோ பால் பாக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய கட்சி இது. எந்த கட்சிக்கிட்டமே இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு மெத்தடை இவங்க அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த பால் பாக்கெட் டெக்னிக் வேறு எந்த கட்சிக்கிட்டும் இல்லை. பூ போடுவாங்க, இது பூ போடுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, மேலே கிரேன் வச்சு மாலையெல்லாம் போடுவாங்க. ஆனால் இந்த பால் பாக்கெட் புது ஐட்டம். இதை பார்த்துட்டு மிரள்வாங்கண்ணே. அப்போ போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதம் போனோம், சும்மா போகக்கூடாது. மாதம் நம்ம போய் இந்த ரோட் ஷோலாம் முடிஞ்ச உடனே போனோம்னா அவங்க பயந்துக்கிட்டு 90 இல்லை நாங்கள் 92 உங்களுக்கு தர்றோம் என்று யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு என்னது கசக்குதா? நல்லா இருக்குது இந்த ஐடியா.